திடீர்னு ஸ்ரீ இப்படி சொல்லிட்டா? என்னவா இருக்கும்? எதுக்கு வர சொல்லியிருப்பா? அதுவும் விக்கி வேற வேண்டான்னு சொல்கிறாளே. டேய் மச்சான், நீ என்ன அப்படி யோசிக்கிற? இத்தனை நாள் நம்மளால அவளை பார்க்கவே முடியல, ஆனா நம்ம பார்க்க போறோம்டா. பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியாச்சும் பேசி மனசை மாத்திரலாம்ல. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. டேய் ஆமாண்டா, ராக்கி சொல்ற மாதிரி இதுலயும் ஒரு நல்லது இருக்குல்ல. அட போடா, என்ன நடக்கும்னு தெரியல. ஒருவேளை அவங்க அம்மா அவளோட மனசை மாத்திருப்பாங்களோ. டேய் அப்படிலாம் இருக்காதுடா. ஸ்ரீலாம் கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரத்துல மனசு மாற மாட்டாடா. நம்பிக்கையே இருங்கடா லூசுங்களா. சரி விடுங்க, நம்ம அதை பத்தி எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். டேய் என்னை பற்றிலாம் யோசிக்காதீங்க, நாளைக்கு போய் பேசிட்டு வாங்க. மச்சான் அவள் சொல்லிட்டு போறாடா, நீ வாடா நாளைக்கு. இல்லை மச்சான் வேண்டாம், எனக்கு என்னவோ நீங்கள் மட்டும் போயிட்டு தான் நல்லதுன்னு தோணுது. நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. டேய் விக்கி, எதுக்குடா இப்படி இருக்க? நீ நாளைக்கு வா, நீயும் ஸ்ரீயை பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்லை மச்சான் வேண்டாம், அதான் அவள் அவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல. சரி விட்றா, எது நடந்தாலும் சரி நாமளே பார்த்துக்கலாம். அவன் அங்கேயே இருக்கட்டும், அவன் இங்கே இருந்து ஆஃபீஸை பார்த்துக்கிட்டோம். என்னடா? சரிடா, நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் போயிட்டு வாங்க. டேய் விக்கி, நீ எதை பற்றி கவலைப்படாத. நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்ரீயோட தான் வருவோம். ஆமா தானடா? ஆமா மச்சான், நாங்க பாரு கண்டிப்பா ஸ்ரீயை கூட்டிட்டு தான் வருவோம். நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, சரியா? டே மச்சான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. அதுபடி நீங்களே பார்த்து பண்ணிடுங்கடா. மற்றபடி நான் என்ன யோசிக்க போகிறேன்? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு தூக்கம் வரல மச்சான். டேய் எதை பத்தி யோசிக்காதுடா, ஃப்ரீயா விடு. நம்மளால முடியாதா என்ன? எவ்வளவோ விஷயத்தெல்லாம் சமாளிச்சிட்டோம். நம்ம எப்படியாச்சும் ஸ்ரீ கிட்ட பேசி அவளை கூப்பிட்டு வர வச்சிடலாம்டா. அதானே ராக்கி சொல்கிற மாதிரி நம்மளால முடியாது ஏதாச்சும் இருக்கா என்ன? கண்டிப்பாக முடியும்டா. எப்படியாச்சும் ஸ்ரீயை கூப்பிட்டு வரலாம். ஆனால் அவள் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசு மாறாமல் இருக்கணும். அது மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். டேய் மச்சான், அவள் போனால் போயிட்டு போகிறாடா. எனக்கு நீங்கள் இருக்கீங்க. எனக்கு உங்களை விட பெஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது. சும்மா எங்களுக்காக நடிச்சிட்டு இருக்காத வைக்கி, அரைஞ்சிட போகிறேன். நீ அவளை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு நீ வெளில சொல்லினாலும் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் லூசுங்கல்ல, புரிஞ்சிக்காமல் இருக்கிற அளவுக்கு. டேய் நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன். நம்மளை மதிக்காதவ, நம்மளை புரிஞ்சிக்காதவ எனக்கு தேவையில்லடா. விக்கி, அவசரப்பட்டு வார்த்தை விடாத விக்கி. இல்லை மச்சான், நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். அவள் உண்மையாலுமே என்னை வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டான்னு வையேன், வருத்தமாக தாண்டா இருக்கும், கவலைப்படுவேன், அழுவேன். ஆனால் நீங்கள் இருக்கீங்கடா எனக்கு. எனக்கு இதை விட பெருசாக வேறு ஏதாச்சும் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு நீங்கள் போதும்டா. நம்மளை புரிஞ்சிக்கல, உங்களை புரிஞ்சிக்கல. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டா, அவளையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆனால் அவத்தை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலல்ல. அப்படி யோசிச்சு பார்க்காம போகிறவ எனக்கு தேவையே இல்லை மச்சான். டேய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. ஆமாண்டா விக்கி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீயா உன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு நீயா பேசிட்டு இருக்காத, புரியுதா? என்னவோ போங்கடா, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்டா மச்சான், அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? டேய் நீ எதுக்கும் தயங்காத, நார்மலாக இரு. கண்டிப்பாக எல்லாம் பாசிட்டிவாக தான் முடியும், சரியா? சும்மா தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டு ஒன்றும் நடக்காது மச்சான். நீ நிம்மதியாக தூங்கு. காலைல எழுந்திரிச்சு நாங்கள் போய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்துடுவோம், வேணா பாரு. ஆமாண்டா மச்சி, நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். சரிடா, இதை பாரு, நான் கொஞ்ச நேரம் டல்லாக இருந்ததுக்கே நீங்கள் என்னை விட மாட்டீங்க. உங்களை விட்டு நான் எங்கடா போகிறேன்? அதுவும் இல்லாமல் என்னை புரிஞ்சிக்கலைன்னா சத்தியமாக நான் ஏற்றுக்க மாட்டேன்டா மச்சான். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா நானும் வேண்டாம் தான். எனக்கும் வேண்டாம் அவ. விக்கி அவசரப்பட்டு வார்த்தையை விடாதடா, சும்மா லூசு மாதிரி. கண்டிப்பா வருவா மச்சான், தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. அவ இத்தனை நாள் நம்ம கூட இருந்ததெல்லாம் உண்மையா தானே இருந்தா. கண்டிப்பா வருவா, நீ வேணா பாரு. சரி சரி, ரொம்ப நேரம் இதை பற்றி பேச வேண்டாம், போய் படுக்கலாமா? ஆமாண்டா, சீக்கிரமாக வேற எழுந்துச்சு போகணும்ல காலையில். சரிடா, நீங்களாம் போங்க, நானும் சிவாவும் விக்கி கூட படுத்துக்கிறோம். டேய் நானும் உங்க கூட. செருப்பு பிஞ்சிரும். டேய் ஏன்டா? ஆமா, சுவாதி என்ன தனியாக தூங்குவாளா? டேய் ஆர்த்தி கூட தூங்கட்டும்டா. மூடிட்டு போய் நீ படு சொல்லிட்டேன். ஆமாம், நீ ஒழுங்கு மரியாதை போய் சுவாத்தி கூட படு. சும்மா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு துர்கா கூட படுத்துப்பா. டேய் நீயும் கல்யாணம் ஆனவன் தானே? டே லூஸு, நான் கல்யாணம் ஆனவன் தான். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீயும் சுவாத்தியும் இன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகல. போய் ஒழுங்காக கொஞ்சம் அவ கூட நல்லா பேசிட்டு தூங்குற வழியை பாரு போ.
டேய் நீங்கள் போய் படுங்கடா, நானும் உங்கள் கூட வந்து படுத்துக்கிறேன். ராக்கி போய் சுவாதி கூட தான் தூங்குவான். என்னடா மச்சான் இப்படி பண்றீங்க? எப்படி பண்ணுறோம் ராக்கி? ஒழுங்கு மரியாதையே போய் அவ கூட படுத்து தூங்குற வழியை பாரு. சும்மா வந்துட்டான் பெரியவன் மாதிரி. அது எப்படிடா அடுத்தவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுற, நல்ல முடிவு எடுக்கிற, உன் கூட இருக்க பொண்ணு என்ன நினைக்கிறான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுதா? வந்துட்டான் பெருசாக பேச. டேய் நான் தான் எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனேடா. சார் சார் சொன்னீங்க, இன்னும் அந்த பொண்ணுக்கே அது தெரியாது தெரியுமா? போய் அந்த பொண்ணு கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிற வழியை பாரு போ. சரி சரி திட்டாதீங்க, நான் போறேன். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சன்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அர்ணாட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷானி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், அவங்க ஜோசிகா குட்டி எப்படி இருக்காங்க? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், அவங்க 2 பசங்களும் எப்படி இருக்காங்க? என்ன சிஸ்டர் எல்லாரும் ஹாப்பி தானே? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், அவங்க அஷித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாரி, சுசி சிஸ்டர், பொன் கார்த்திக் சிஸ்டர், ரஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசரன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனா பாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜேஷ் சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எசக்கி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமுதலட்சுமி சிஸ்டர், அனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிறிஸ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், நாச்சியா சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹீரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், புஷ்பவல்லி சிஸ்டர், ஃபன் டைம் ட்ரின் கிராஃப்ட் சிஸ்டர், எடிட்டிங் வேர்ல்ட் சிஸ்டர், சுபிக்ஷா சிஸ்டர், அனுவர்தனி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அப்புறம் சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா இல்லை ஏதாச்சும் வேலையா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? யாரும் ஒன்று மேரேஜ் பண்ணிக்காதவங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்கள், தனியாக சொந்த காலில் நிற்க கற்றுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேவா? சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். தப்பாக சொல்லியிருந்தா சாரி. அப்புறம் சிஸ்டர்ஸ், உங்கள் வீட்டில் நிறையா சுட்டி குழந்தைங்க இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க எல்லோரும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்களே எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி கொடுத்துருங்க. புரியுதா? அந்தந்த வயசில் என்னென்ன உணர்ச்சிகள் வரும்ன்றது உங்களுக்கே புரியும். நீங்கள் திட்டாமல் அடிக்காமல் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள், அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்கள எப்படி தானாக இண்டிபெண்ட்டாக வாழணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் கற்றுக் கொடுங்க போதும். ஆமாம் சிஸ்டர்ஸ், ஏன்னா நிறையா பேர் பெண்களை, அதாவது பொன் குழந்தைங்களெல்லாம் மோஸ்ட்லி அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத, பேசாத, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு தான் சொல்லி வளர்த்துறோம். அப்படி வளர்த்துக்குள்ளே அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுதில்ல. நாளைக்கு இன்னொருத்தவங்கள தான் நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி மட்டும் இருந்துடக்கூடாது. தயவு செஞ்சு அதை சொல்லி கொடுத்து வளங்க. இண்டிபெண்ட்டாக தைரியமாக யார்கிட்ட வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டோம், ஆனால் உங்ககிட்ட வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன சிஸ்டர்ஸ், நான் அதை தப்பாக சொல்லிட்டேனா? ஏன்னா நீங்களும் அதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். நீங்களும் நினச்சி பார்த்துருக்கலாம், நாமளும் ஏர்ன் பண்ணியிருந்தா இன்றைக்கி நாம் யாரையும் எதிர்பார்த்து நிற்க தேவையில்ல அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் தானே, கண்டிப்பாக தோணும் எல்லாருக்குள்ளேயும். அதை தான் சொல்கிறேன். அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளங்க, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. என்ன சிஸ்டர், நான் தப்பாக சொல்லிட்டேனா என்ன? எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு சிஸ்டர். ஏன்னா சில பேருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் தப்பான வழியில் கூட போயிடுவாங்க. இதே அனுபவம் இருக்க நீங்கள் இந்த வயசில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் தைரியமாக ஃபேஸாக சால்வ் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி உங்ககிட்டயும் ஒப்பீனியன் கேட்பாங்கல்ல. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு பதில் உங்ககிட்ட கேட்கும்போது அது இன்னும் பெட்டராக இருக்கும்ல. என்ன சிஸ்டர், ஆமாம் தானே? இது நான் சொன்னது உண்மையா பொய்யான்றதையும் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே சிஸ்டர்ஸ், பாய். நான் தப்பாக சொல்லியிருந்தேன், சாரி. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எந்த ஒரு பொண்ணும் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பாதியில் சில பேர் வரதான் செய்வாங்க, பின்னாடியே சுற்றுவாங்க,
பார்க்க நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. பட் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க, ஓகேவா? கரெக்டான நேரத்தில் கரெக்டான பர்சன் வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களை நம்பி ஜாலியாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு கூட இருக்கவங்க கூட ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஏன்னா திரும்ப அந்த லைஃப் கிடைக்காதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே சிஸ்டர்ஸ், பாய். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். மிஸ்டர் தான் ஏற்றுக்கோங்க, இல்லை விட்டுருங்க. ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலும் சாரி. பாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு எங்கள் அப்பாவை பார்க்கணும் போலே இருக்கு. என்ன பண்ணுறது இப்போ? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கே. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு நாள் கூட அவரை விட்டு இருந்ததில்லை. இப்போ என்னன்னு தெரியல, எனக்கு நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அவரை. இல்லைன்னா ராக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? நம்மளை கூட்டிகிட்டு போவாரா? இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி போய் சொல்கிறது? கண்டிப்பாக அவர் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டார். இப்போ என்ன பண்ணுறது? அவர்கிட்ட பேசினா எப்படியும் அவரும் கஷ்டப்படுவார். என்ன பண்ணுறது? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். இப்போ என்ன தூங்காம இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்கா? என்ன அழுதுட்டு இருக்காளா? ஏய் ஸ்வாதி, இப்போ எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? யாராச்சும் ஏதோ சொன்னாங்களா? இல்லை ஏதாச்சும் குறையா உனக்கு? அது இல்லை ராக்கி. என்ன என்ன உனக்கு பிரச்சனை? சும்மா அமைதியா இல்லாம இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு யாரு என்னடி பண்ணா? இப்போ எதுக்கு இங்கே உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்க? ராக்கி இப்போ எதுக்கு கத்துறீங்க? கத்தாம கொஞ்சுவாங்களா உன்ன? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு கடுப்பா இருக்கு உன்னை பார்க்கவே. ராக்கி வாய மூடு. நிம்மதியா தூங்க கூட முடியல என்னால. நான் வேணா போயிட்டுமா? ஏம்மா தாயே, என்ன இப்ப போகணுமா? கிளம்பு. நீயும் போறதா இருந்தா போ, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் வந்து கூப்பிடுவேன்னு மட்டும் நினைச்சு பாத்துறாத. ஓ அப்படியா? உங்களையே நினைச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாத்தீங்களா? எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு மேலே சொல்லுவீங்க. வாய மூடு நீ. நானா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? ஆமா, நீங்க தான் சொன்னீங்க. ஸ்வாதி வாய மூடிக்க ஸ்வாதி. இருக்கிற டென்ஷன்ல இன்னும் கடுப்பேத்தாத. அப்ப கடுப்பா இருக்கணும், என்ன பார்க்காதீங்க. போய் பண்ணுங்க, போங்க. பின்ன போய் படுக்க தான் போறேன். உன் மூஞ்ச உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்க போறேன். எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு. இங்கேயே 1008 பிரச்சனை இருக்குடி. இதுல நீ என்ன புதுசா பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருக்க? ராக்கி, நான் உங்களை படுங்கன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட நான் இப்போ எதுவும் இப்போ கேட்கலையே. ஏதாச்சும் பேசினா நீங்களே தானே வந்து பேசுனீங்க. ஆமா, அழுதுட்டு இருக்கேன்னு வந்து கேட்டேன் பாத்தியா? எனக்கு இது வேணும் தான். நான் படுக்க அப்பயே மூடிட்டு போய் படுத்திருக்கணும். அப்ப போய் படுங்க, போங்க. உங்ககிட்ட யாரும் நான் ஒன்றும் பேசணும்னு சொல்லவே இல்லையே. என்னவோ பண்ணு. ஏய், இப்ப படுக்கிறியா இல்லையா? உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? நீங்க தூங்குறீங்களா? தூங்குங்களேன். இப்படி பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படி தூங்க முடியும்? வெளியும் போக கூடாது. நான் என்னதான் பண்ணட்டும்? நீ ஒன்னும் பண்ணாம அமைதியா இங்க படு, சரியா? ஆல்ரெடி இங்க பிரச்சனை ரொம்ப நிறைய போய்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற இன்னும் பிரச்சனையை கொடுத்து கொள்ளாத. படு. இதை பாருங்க ராக்கி, நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. நீங்க பேச பேச எனக்கு இன்னும் கடுப்பா தான் ஆகுது. தயவு செஞ்சு நீங்க படுங்க. ஸ்வாதி ஒழுங்கா படுத்துரு ஸ்வாதி. எனக்கு கடுப்பேத்தாத. எனக்கு தூக்கம் வந்தா தானே தூங்க முடியும். படுத்தா தானா தூக்கம் வரும். ஒழுங்கா படு. ஏய், இப்ப நீ படுக்க போறியா இல்லையா? சரி, நான் படுக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அப்ப படு. ஹே, உன்ட்டு தாண்டி இன்னும் அழுதுட்டே இருக்கியா? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நானே எதுவுமே பேசல, அமைதியா தானே படுத்துட்டு இருக்கேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை ராக்கி, விட்டுருங்க. ஸ்வாதி, ஏய் என்ன ராக்கி, விடுங்க ஃபர்ஸ்ட். சாரிடி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, விடுங்க. சரிடி, ஏதோ கோவத்துல ஏதோ கத்திட்டேன்டி, சாரி. விடுங்க ஃபர்ஸ்ட். என்ன? சரி சாரி. எதுக்கு இப்ப நீ அலற? எனக்கு எங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கு, அதான் அழுதேன். என்னன்னு கூட கேட்காம நீங்க பாட்டு திட்டுறீங்க. சரி சரி சாரிடி. போங்க, பேசாதீங்க என்கிட்ட. ஸ்வாதி, என்ன? ஏதோ ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டி, சாரி. விடுங்க. அதுக்கு என்னென்னலாம் சொல்றீங்கல்ல? நான் உங்களை லவ் பண்ணதுனால இப்படிலாம் பேசுவீங்களா? சாரிடி, ஏதோ ஏதோ கோவத்துல. அதுக்குன்னு என்ன வேணா பேசுவீங்களா? சாரி ஸ்வாதி. நிஜமா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற கடுப்புல தாண்டி ஏதோ சொல்லிட்டேன், சாரி. சரி விடுங்க. கோவம் இல்ல. அதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நாளைக்கு போய் அங்க பேசணும்ல, அதனால நம்ம அப்புறமேட்டு சண்டை போட்டுக்கலாம். சாரி. பரவாயில்ல, விடுங்க. நாளைக்கு போய் எப்படியாச்சும் ஸ்ரீயை கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா. சரி, தூங்குங்க. எது கோவம் இல்ல. இல்ல தூங்குங்க. இப்போ எதுக்கு நீ கூப்பிட்ட? ஆமா, என்னை பார்க்க யாருமே தேடி வரலன்னு எதுக்கு போய் சொன்னேன்? என்ன விளையாடிட்டு இருக்க? உன்னெல்லாம் பார்க்க யாரும் வரல. உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத. எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்னென்ன வேலை பண்ணியிருக்க, என்னென்ன பண்ணேன்னு. ஆமாடி, வந்தாங்க. இப்போ என்ன? எதுக்குமா இப்படி ஒரு பொய் சொல்லி வச்சிருக்க? ஏன், அதுவும் அங்கிளும் வந்திருக்காராம். ஆமா, வந்தாங்க. என்ன போ? எல்லாம் என்ன அந்த அஜய் சொன்னானா? அவன் மேலேயும் கோவமா தான் இருக்கேன். அவன் கூட என்கிட்ட மறைச்சிட்டான்ல. ஸ்ரீ, அது அமைதியா அஜய்.
இப்போ என்னடி அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல பெண்ண உனக்கு ஒழுங்கா அஜய் கட்டிக்கிற வழியை பார்க்குறேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னம்மா நினச்சிட்டு இருக்க? அப்போ விக்கி பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா? அவனை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும்? அவன் ஒரு ஆளுன்ட்டு அவனை நம்பி போனேன், நீ நடுத்தரில் விட்டான்ல. அம்மா தப்பு என் மேலே இருக்குது. நானாக தான் கோச்சிட்டு வந்தேன். வந்தா என்ன வந்தா? நான் தானே வந்தேன். அதுக்கு எனக்காக எல்லாரும் வந்தாங்களே ஒவ்வொரு நாளும். அதுக்காக உன்னெல்லாம் விட முடியாதுடி, அவ்வளோதான். நீ இன்னும் இங்கே தான் அஜய் கூட தான் இருக்க. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. நாளைக்கு அவங்க வருவாங்க, நான் பேச தான் போகிறேன். நீ தேவையில்லாமல் நடுவில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத. என்ன வருவாங்களா? யார் கேட்டு என் வீட்டுக்கு வர சொன்ன? உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எனக்கும் இருக்குது. அப்படி சொந்தம் இல்லை நீ நினச்சின்னா என்னை இப்போவே அமுச்சு விட்டுரு, நான் போயிடுறேன். ஓ அவ்வளோ திமிரு? ஆமாம்மா திமிரு தான். உனக்கே இருக்குது, எனக்கு இருக்காதா? என்னடி எந்த தைரியத்தில் அப்படி பேசிட்டு இருக்க? திரும்ப வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க தைரியமா? இதை பாரு, நாளைக்கு அவங்க வருவாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுங்காக அவங்க வந்தாங்கன்னா என்னை கூப்பிட்ற சொல்லிட்டேன். என்ன நீ சொன்னா நான் செய்யணுமா? முடியாது. போது நிறுத்து. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். இது அஜய். அவனை எதுக்கு திட்டுற? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டப்ப நானே தான் கேட்டேன். நீ எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வரலன்னு சொன்னேன். ஓ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேடி நீ. ஒழுங்கா இப்பயே வா என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு. முடியாது. ஒழுங்கா வாஸ்ரீ, அந்த குழந்தை வேண்டாம். அத்தை அமைதியா இருத்த. டேய் நீ வாயை மூடுற ஃபர்ஸ்ட். ஏதாச்சும் ஒன்று தெரியுதா உனக்கு? அத்தை அவ என்ன வேணா பண்ணிட்டு போறத்த, இதெல்லாம் பண்ணாதத்த ப்ளீஸ் த. வாயை மூடு அஜய். இங்க பாரு அஜய், ஒழுங்கா என் கூட இவ்வளோ கூட்டிட்டு நீ வர. இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அஜய். எதுக்குமா இப்படி இருக்க? இவ்வளோ மோசமாக இருக்க? அந்த இந்த குழந்தைக்கு இன்னும் உயிர் கூட வரல, அதுக்குள்ளே இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா அதனால தான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அஜய் கூட சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு இந்த குழந்தை ஒரு தடையா தாண்டி இருக்கும். அம்மா இங்கே பாரு, நீ இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் கூட விட்டுரு. இது வேண்டாம்மா, அது ரொம்ப பெரிய தப்புமா. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பா? எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. இப்போ ஒழுங்கா என் கூட வர. அத்தை நான் இருக்க வரைக்கும் அப்படி பண்ணவே விட மாட்டேன் அத்தை. உனக்கே ஒன்றும் தெரியாதுடா, உனக்கே ஒன்றும் தெரியாது. அம்மா ப்ளீஸ்மா, ஏமா இப்படி பண்ணுற? என்ன பண்ற? உன் நல்லதுக்கு தான் பண்ற. அஜய் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான், உனக்கே தெரியுதா இல்லையா? ஆமாம்மா, அஜய் என்னை நல்லா பார்த்துக்கிறான் தான். யார் இல்லைன்னு சொன்னான்? புரிஞ்சுக்கடி, அவனை ஏமாத்திராத. தயவு செஞ்சு அவனை கட்டிக்கடி. அம்மா ஆனால் விக்கி. என்னடி பெரிய விக்கி? எல்லாரும் வந்தாங்களாம், ஆனா அவன் வந்தானா? அவர் வந்தாரு, வரல. ஆனால் எனக்காக மற்றவங்களாம் வந்தாங்கல்ல. நான் சொல்றது கேளுடி. அவன் வேணாண்டி உனக்கு. அவன் இதே மாதிரி தாண்டி பண்ணுவான் ஒவ்வொரு தடவையும். ஏமா இப்படி இருக்க? அத்தை அவளுக்கு என்ன தோணுதோ அதை முடிவெடுக்கட்டும் அத்தை. நாம அதில் வற்புறுத்த வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ் த. டேய் நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன் லூசு. எனக்கு தெரியுது அத்தை, ஆனால் அவளுக்கு மனசு இருக்குல்ல, அவள் பிடிக்காம என் கூட ஒன்றும் வாழ தேவையில்ல அத்தை. இந்த பாரு, இப்படியே 2 பேரும் பண்ணிட்டு இருந்தீங்க. 2 பேத்துக்கும் மயக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு டாக்டர் வர வச்சு இங்கேயே உனக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டுறேன்டி சொல்லிட்டேன். என்ன?